ஹலோ வணக்கம். என் பேர் சாவித்ரி கவுந்தரராஜன். நான் பாவை ஃபுட் சேனல் வச்சுருக்கிறேன். என்னோடய பாவை ஃபுட் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுக்கு ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கருவேப்பிலை சாதப்பொடி பண்ண போகிறேன். கருவேப்பிலைன்னா யாருக்குமே பிடிக்காது தான், ஆனால் அது சாதத்துக்கு போட்டு செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி சில ஐட்டங்கள்லாம் நம்ம சேர்த்து செய்யும்போது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கருவேப்பிலை சாதப்பொடி செய்யலாம். முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கணும். கடாய் வச்சுட்டு அதில் கடாய் காஞ்சது ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். கருவேப்பிலை நம்ம கொஞ்சம் வறுத்துக்கணும். அதுக்காக ஒரு 1.5 ஸ்பூன் ஆயில் போட்டு கொஞ்சம் கடாய் காஞ்சதும் எண்ணெய் காஞ்சதும் நம்ம இந்த கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நான் ஒரு கைப்பிடிக்கு ஒரு 4 கைப்பிடி எடுத்துருக்குறேன். பார்த்துக்கோங்க, 2 3 4 கைப்பிடி கருவேப்பிலை. அது நல்லா கழுகி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஈரம் இல்லாமல் வச்சுருக்கேன். இன்னும் இதை நம்ம நல்லா வறுத்துக்கணும். நல்லா இந்த ஆயிலில் நல்லா இது வறுத்துட்டோம்னா தான் நமக்கு அந்த கருவேப்பிலை டேஸ்ட் நல்லாயிருக்கும். கருகிடக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம செய்யணும். கருவேப்பிலை உங்களுக்கு சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், இல்லை லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட எடுத்துகிட்டு போகலாம். நான் இந்த ரெசிபி செஞ்சு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு எப்படி இதை செஞ்சு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நிறைய கருவேப்பிலையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அயர்ன் கண்டென்ட் நிறைய இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு எல்லாமே ரொம்ப நல்லது. இது மருத்துவ குணம் நிறையா இருக்குது. அதனால் கருவேப்பிலை முடிஞ்ச அளவுக்கு டெய்லி எல்லாருமே ஒரு கைப்பிடி சாப்பாட்டுலையானாலும் கருவேப்பிலை சாதம் போட்டு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த சத்தம்லாம் கொஞ்சம் அடங்கணும். பார்த்திங்கன்னா பட்டுன்னு ஒரு சத்தம் வருது இல்லையா, அந்த சத்தம்லாம் அடங்கணும். அப்போ தான் நல்ல முழுமையாக அது வறுபட்டுருக்குன்னு அர்த்தம். இப்போ போதும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம பருப்பு வகையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இதுக்கு நான் ஒரு 4 கைப்பிடி அளவுக்கு நம்ம கருவேப்பிலை எடுத்தோம். அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன், இந்த ஸ்பூனில் டீஸ்பூன் இல்லை டேபிள் ஸ்பூனில் 4 ஸ்பூனு உளுந்துப்பருப்பு எடுத்திருக்கேன். அதே மாதிரி 3 ஸ்பூனு கடலைப்பருப்பு. பூண்டு பார்த்திங்கன்னா கார்லிக்கு 1 கைப்பிடி அளவு. நடுக்கடலைப்பருப்பும் அதே மாதிரி 1 கைப்பிடி அளவு. சீரகம் அதே 2 டேபிள் ஸ்பூன். பெருங்காயம் 1 டேபிள் ஸ்பூன். உப்பு ஒரு நெல்லிக்காய் சைஸு. அப்புறம் தேவைக்கான உப்பு. வரமிளகாய் ஒரு 10 போட்டிருக்கேன். எண்ணெய் நம்ம தேவைக்கு வறுக்கறதுக்கு மட்டும். இப்போ பருப்பை நம்ம பூண்டு வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பூண்டு வறுக்கறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு இந்த கார்லிக் வறுத்துக்கலாம். கார்லிக் தான் வறுப்படாது. எல்லாத்துக்கூடையும் பருப்பு கூடையெல்லாம் போட்டோம்னா கார்லிக் அவ்வளோ சீக்கிரம் வறுப்படாது. அதனால் இதை நம்ம தனியாக வறுத்து எடுத்துகிட்டு பருப்பெல்லாம் ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம். இதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம் நம்ம. இல்லைன்னா மேலையெல்லாம் கரிஞ்சு போயிடும், உள்ளே வேகாது. இது கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆகிடும். நமக்கு பொறுமையாக வறுக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். முதல்ல கார்லிக் வறுத்துக்கலாம். அது நல்லா நமக்கு ஒரு ப்ரௌன் கலருக்கு வரும் இல்லையா, ப்ரௌன் கலருக்கு வரும்போது நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் டார்க் ப்ரௌன் ஆகணும், கருகக்கூடாது, டார்க் ப்ரௌன் ஆகணும். இது ரொம்ப ஈஸியான ஒரு இதுதான். கருவேப்பிலை சாதப்பொடி பண்ணுறது ரொம்ப ஈஸி. நமக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு 10-15 நிமிஷத்தில் செஞ்சுக்கலாம். ஆனால் இதை நம்ம டெய்லி யூஸ் பண்ணணும்.
ஒரு நாள் விட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணணும். நம்ம செஞ்சு வச்சுட்டு சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கும்போது எல்லா சத்து உடம்புக்கு தேவைப்படுது இல்லையா? அப்போ வந்து நம்ம அதுக்கான ரெசிபியெல்லாம் நம்ம செஞ்சு நம்ம வீட்லேயே செஞ்சுக்கணும். செஞ்சதை விட நம்ம டெய்லி அதை யூஸ் பண்ணணும். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வந்துட்டுருக்குது. இன்னொரு 5 நிமிஷம் போகும்போது நல்லா வெந்துடும். நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி தான் நான் வந்து இது கருவேப்பிலை இந்த தானியங்கள் எல்லாமே வந்து கிரைன்ஸு பருப்பு எல்லாம் வறுக்கிறது வந்து நல்லெண்ணெயில் தான் வறுத்துட்ருக்குறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த ஆயில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அந்த ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் கொஞ்சம் செவந்து வருது. இன்னைக்கு கொஞ்சம் டார்க் கலருக்கு வறுத்தோம். அடி கனமான பாத்திரம் வச்சுட்டோன்னா நமக்கு எப்போவுமே இந்த வறுக்கிறதுக்கு எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான்ஸ்டிக் பாத்திரம்லாம் ஜாஸ்தி நான் யூஸ் பண்ணுறதில்ல. இரும்பு கடாய், இந்த இண்டாலியம் அந்த மாதிரி பாத்திரங்கள் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேகிறதுக்கு எப்படி ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே தான் ஆகும். நம்ம அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் இதை வறுத்து எடுத்துக்கணும். கார்லிக்லேயே ரொம்ப நல்ல மருத்துவ குணம் இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் கார்லிக் நான் சேர்த்துட்டேன். சரி, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கார்லிக்கெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம இந்த உளுந்து பருப்பும் கடலைப்பருப்பையும் வறுக்கணும். நம்ம அதே எண்ணெய் இருக்கு இல்லையா, பூண்டெல்லாம் வறுத்தோம் இல்லையா, அந்த பூண்டு வறுத்த எண்ணெய் இருக்குது. அதில் வந்து நம்ம இந்த 4 டேபிள் ஸ்பூன் உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். உளுந்து பருப்பு போட்டு ஒரு 2 தடவை இப்படி கொஞ்சம் ஒரு 10 செகண்ட் வறுத்துட்டு அது கூடவே வந்து நம்ம கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது உளுந்து பருப்பு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இது ரெண்டுமே கொஞ்சம் வறுத்ததும் அது கூட வந்து நம்ம நடக்கலை பருப்பு ப்ரௌன் நட் இருக்குது. அது வந்து நான் வீட்டில் பச்சையாக இருந்தது, அதை நான் வறுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேன். உப்பெல்லாம் எதுவும் போட கிடையாது, அது வறுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையே நம்ம வந்து அது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து ஒரு கைப்பிடி இருக்குது, அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் நடக்கலை பருப்பு சேர்க்குறதா இருந்தால் நடக்கலை பருப்பு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு பொட்டுக்கடலை பிடிக்கும் அப்படின்னா பொட்டுக்கடலையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன பருப்பு இஷ்டப்படுறீங்களோ அந்த பருப்பு நம்ம வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நல்ல மணம் வர வரைக்கும் வறுக்கணும். வறுக்கும்போது எல்லாமே டைம் எடுக்கும். நம்ம கொஞ்சம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம செய்வோம். அப்போ கொஞ்சம் டைம் எடுத்து தான் ஆகும். நம்ம ஜாஸ்தி தீ வச்சோன்னா எல்லாமே கரிஞ்சு போயிடும். அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் வறுக்கணும். ஆனால் இது ரொம்ப ரொம்ப நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது நல்லா வறுபட்டுருச்சு. இந்த என்ன பண்ணணும், ஸ்டவ் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு நாம் வந்து சீரகம் சேர்த்தணும். இது கூட சீரகம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம். இப்போ அந்த 2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்க்கணும். சீரகம் சேர்த்து அது கூட நம்ம காரத்துக்கு 10 வரமிளகாய் போட்டிருக்கேன். 10 போட்டிருக்கேன். 10 கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னு நினைக்கிறவங்க வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆனால் ஃப்ளேம் வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க, ரொம்ப ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து உளுந்து பருப்பு கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டு நம்ம வந்து இந்த சீரகம் மிளகாய் தான் வரும். அதனால் கொஞ்சம் வந்து ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டு அதுக்கு வந்து புளி எலுமிச்சை எடுத்துருக்கேன். இது கூட நம்ம ட்ரை பண்ணி மிளகாய் நல்லா வறுபட்டுறணும். அப்போ தான் நமக்கு வந்து பவுடர் ஆகும்போது நல்லாயிருக்கும். இல்லைன்னா திப்பியாக இருக்கும். அதனால் வரமிளகாய் நல்லா வறுபட்டுறணும். இப்போ அது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயப்பொடி வச்சுருக்கேன். இப்போ பெருங்காயப்பொடி இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாமே நம்ம வறுத்து வச்சு இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான். இப்போ இது கூட வந்து நம்ம இதெல்லாம் போட்டால் இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலையெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா
வறுப்படும். இதிலே இருந்துச்சுன்னா இதே பாத்திரத்தில் வச்சுட்டோன்னா இன்னைக்கு கொஞ்சம் நல்லா வறுப்படும். இது கூடவே கார்லிக்கும் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இப்படியே இருக்கட்டும். இதே பாத்திரத்துலேயே இருக்கட்டும், வடச்சட்டிலே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் ஆறுற வரைக்கும் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை மிக்சியில் போட்டு என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். அவ்வளோதான். இது 10 நிமிஷம் போட்டு நல்லா வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். வந்த பின்னாடி நாம் மிக்சியில் போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மிக்சியில் அரைச்சதும் வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப நைஸாக அரைக்கும்போது அது சாப்பிட்றதுக்கு சரி வராது. நம்ம இட்லி பொடியெல்லாம் எப்படி பண்ணுறோமோ அது மாதிரி இந்த மாதிரி ஒரு கோர்ஸாக தான் இருக்கணும். ரொம்ப நைஸ் இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. இது செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன அளவுகளோடு இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து டெய்லி நீங்கள் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுங்கள். இதை வந்து ஒரு லஞ்ச் ரெசிபியாக கூட நீங்கள் குழந்தைகளுக்கோ இல்லை உங்கள் வீட்டில் ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கோ கூட ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம். அது எப்படி செய்யலாம் அப்படின்னா, ஆயில் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய் வந்து ஒரு ஃப்ளேவருக்காக வேண்டி போடுறோம். உளுந்தப்பருப்பு போட்டு எல்லாம் தாளிச்சிட்டு அது கூட ஒரு 10 முந்திரி பருப்பும் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொடி இருக்கு இல்லையா, இந்த பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டு கலக்கி விட்டுட்டு அப்புறம் நம்ம சாதம் வடித்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த சாதத்தை போட்டுட்டு அது மேலே இது ஒரு ஸ்பூனோ 1.5 ஸ்பூனோ போட்டு நீங்கள் நல்லா கலக்கி எடுத்து வச்சு கொடுத்தீங்கன்னா இது ஒரு லஞ்ச் ரெசிபியாக கூட இருக்கும். இனி ஒன்று நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். நான் வந்து இப்போ மசாலா எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன். நிறைய வெரைட்டி பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த காலத்து பெண்களுக்காகவும் வயசானவங்களுக்காகவும் எப்படி வேணுமோ அந்த மாதிரி முறைப்படி எல்லா தானிய வகைகளையும், சத்து மாவு, அப்புறம் ரெடிமிக்ஸு, சத்தான பானங்கள், பொடி வகைகள் இது எல்லாமே செஞ்சிட்ருக்கிறேன். அதே போல் மால்ட்டு வகைகள்னு எடுத்துட்டிங்கன்னா சத்து மாவு, ஏபிசி மால்ட்டு, பீட்ரூட் மால்ட்டு, கேரட் மால்ட்டு, அதே மாதிரி மஞ்சள் மால்ட்டு ரொம்ப மருத்துவ குணம் கொண்டது. அதை வந்து நீங்கள் வந்து நைட்டு படுக்கும்போது டெய்லி வந்து ஒரு டம்ளர் பாலில் போட்டு குடிச்சிங்கன்னா இனியும் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் அதில் கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். கால் பண்ணுங்கன்னா உங்களுக்கு கொரியர் மூலமாக நாங்கள் அனுப்பி வச்சு தர்றோம். வாழ்க வளமுடன்.